ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதே மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கிங் பிளேஸ்லையும் ஒரு விதமான ஆர்டர்ல டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் சுப்பீரியரா இருப்பாங்க. இப்போ ஒர்க்கிங் பிளேஸ்ல டெஃபினெட்லி அப்படிதான். அது மாதிரி வீடுகளையும் கூட சில வீடுகள்ல தாத்தா, சில வீடுகள்ல மாமாவுடைய கை வந்து ஓங்கி இருக்கும். சில வீடுகள்ல அப்பாவுடைய அதிகாரம் வந்து அதிகமா இருக்கும். இப்போ ஒரு ஆஃபீஸ் தான் இருக்கு. இப்போ புதுசா ஏதாவது ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்றாங்க. இது வந்து இப்படிதான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மத்த எல்லாரும் கேட்பாங்க. யார் சொன்னா? அப்படின்னு கேட்டோம்னா, மேலிடம் உத்தரவு போட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அந்த ஆர்டரை குடுக்குறது வந்து ஒரு ஹியூமன் பீயிங். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, மேலிடம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இங்கிலீஷ்ல கூட நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். The White House has issued the statement. இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒயிட் ஹவுஸ் இஷ்யூ பண்ணல. The president has issued. ஒயிட் ஹவுஸ் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா the president. So the White House has issued the statement அப்படின்னு சொல்றப்ப it means the president has issued the statement. அதே மாதிரி the election commission has announced the result. So the commission அப்படின்னு சொல்றப்ப அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு குரூப்போ கிடையாது இந்த இடத்துல. the people who are in the commission, அந்த குரூப்ல இருக்கக்கூடிய பீப்புள் தான் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா நம்ம சொல்றது வந்து the election commission has announced the result அப்படின்னு நம்ம சொல்றோம். இது மாதிரி ஒரு பர்சனை நம்ம மீன் பண்றதுக்கு பதிலா அந்த பர்சனோட அசோசியேட் ஆகியிருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ஒரு மற்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து அந்த மேட்டரை கன்வே பண்றது வந்து இங்கிலீஷ்ல ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா மெட்டானிமி. இதுக்கு இன்னும் கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். The court has sent a summon to the accused. The school has announced tomorrow a holiday.